ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு நெய்வேலி சமையல். நம்ம இன்னைக்கு கோபி 65 அப்படின்னு சொல்கிற காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எவ்வளோ ஹைஜீனிக்காக நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ அந்த காலிஃப்ளவர் செலக்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம் அப்படின்னா, இது மாதிரி ஜஸ்ட்டு அந்த உங்கள் எல்லாருக்குமே இதெல்லாம் இந்த டிப்ஸ்லாம் தெரிஞ்சிருக்கும். இந்த கேப் பிகினர்ஸ்க்காக ஐம் ஜஸ்ட் டெல்லிங் திஸ். இந்த கேப்ஸ் இல்லாத அளவுக்கு பூ வந்து வாங்கணும், கருத்து போகக்கூடாது, இந்த பிளாக் டாட்ஸ் இல்லாத அளவுக்கு இருக்கணும். ஸோ இது வாங்கி நான் இப்போ ஒரு 2-3 டேஸாக இருந்தால் லைட் ஒரு எல்லோயிஷ் வருது. ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ஆனால் இதில் பாருங்கள், எந்த கேப்பும் இல்லை, எந்த பிளாக் டாட்ஸும் இல்லை. ஸோ இட் இஸ் குட் டு பை அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதை நம்ம வந்து க்ளீன் பண்ண போகிறோம், கட் பண்ண போகிறோம். ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக இருந்தால் வந்து நமக்கு காணாது அளவு, நிறைய பேர் சாப்பிட முடியாது. அதனால் ஓரளவு நார்மல் பீசஸாக வந்து இதை கட் பண்ண போகிறோம். அஸ் யூ ஆல் நோ, இதில் வந்து என்ன தான் வந்து நீங்கள் ப்ரிகாஷன் எடுத்தாலும் அந்த பூச்சி வந்து புழு வந்து சில சமயத்தில் வந்து இருக்கும். ஸோ அதை எடுக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு வழி என்ன அப்படின்னா, பிளெயின் வாட்டரில் சால்ட் போடணும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, இதில் வந்து யூ ஷுட் நாட் யூஸ் ஹாட் வாட்டர். ஏன்னா ஹாட் வாட்டர்னால் நல்லா இன்னும் ஹைஜீனிக்கோ அப்படின்னு நினச்சிடாதீங்க. ஹாட் வாட்டரில் போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்னா, அந்த புழு உள்ளே சப்போஸ் அந்த ஃப்ளாரஸ்க்கு உள்ளே இருந்த அந்த புழு வந்து அப்படியே செத்து போயிடும், அது வெளியிலே வராது. அதனால தான் என்ன பண்ணோம், பிளெயின் வாட்டரில் சால்ட்டு வந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா, அந்த புழு இருந்தது சப்போஸ் அப்படின்னா அது வந்து என்ன பண்ணும், மேலே அப்படியே வந்து அந்த சால்ட் வாட்டரோட இது தாங்க முடியாமல் வெளியில் வரும். ஸோ தட் அதை நம்ம வந்து க்ளீன் பண்ணிக்கலாம், செக் பண்ணிக்கலாம் வெதர் இட் இஸ் குட் ஆர் நாட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இருந்ததுன்னா அந்த புழுவெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லா ஃப்ளவர்ஸையுமே செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ பாருங்கள், இப்போ அழகாக இதை வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். இந்த ஸ்டெம் வந்து யூஸ்லெஸ், ஸோ யூ ஹேவ் டு த்ரோ இட் அவே. ஓகேவா? எஸ். இப்போ இந்த ஃப்ளாரட்ஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், இந்த பவுலில் வந்து நான் வந்து பிளெயின் வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஜஸ்ட்டு நம்ம இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட்லாம் நம்ம அப்புறம் போட போகிறோம். இது வந்து டிவார்மிங்காக இந்த இது ஜஸ்ட்டு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சால்ட் வந்து போட போகிறேன். இதை திருப்பி நம்ம அகெயின் ஒரு வாஷ் பண்ணுவோம். அதனால் இந்த சால்ட்னால எந்த எஃபெக்டும் இருக்காது, ஒன்லி ஃபார் அந்த புழுக்காக தான். ஸோ இப்போ இந்த பீசஸை வந்து ஓரளவு ரெக்கையர்ட் சைஸில் வந்து வி ஆர் கோயிங் டு கட் பண்ணும்போதே அதில் வந்து ஏதாவது புழு தெரியுறதா அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் பண்ணணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இதில் பண்ணியானோம். இட் இஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அந்த தட் இஸ் அந்த பொட்டாசியம் அண்ட் நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. பட் ஒன்லி திங் இஸ் இந்த ஒரு ப்ராப்ளம் தான், இந்த வேர்ம்ஸ் வந்து இருக்கிற ப்ராப்ளம் இருக்குது. அதனால் அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஓகே. ஸோ இப்போ இது பார்த்தா அஸ்வரஸ் இதில் பார்க்கும்போது இதில் ஒன்றும் தெரியல எனக்கு, இருந்தாலும் சேஃப்டிக்காக நம்ம இது மாதிரி இதை போட்டுருப்போம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து கட் பண்ணி போட்டுக்கணும். ஓகே. ஸோ இதை மாதிரி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதை வந்து ரெஸ்டிங் டைம் கொடுத்து நம்ம விட்டுடணும். 5 மினிட்ஸ் அதை வந்து தொடவே கூடாது. அப்போது பார்த்தீங்கன்னா தெரியும். சப்போஸ் இது பாருங்கள், இது ஏதோ க்ரீனாக இருக்கிற மாதிரி இருக்குது, ரொம்ப சின்ன வார்ம் இருக்குது இந்த இடத்துல. அது மாதிரி இருந்ததுன்னா we have to throw it away. ஓகே. ஸோ இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதுக்கு என்னென்ன மாவெல்லாம் சேர்க்கணுமோ சேர்த்து அதை வந்து நம்ம கோபி 65 பண்ண போகிறோம். இப்போ இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிட்டோம். கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 10 மினிட்ஸ் we are going to keep it aside. இப்போ அந்த காலிஃப்ளவரை வந்து சால்டட் வாட்டரில் ஒரு 10 மினிட்ஸ் வந்து போட்டிருப்போம். அதை அப்படியே இது பண்ணிகிட்ருக்கு. இப்போ வந்து மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பேட்டர்னு, இந்த கடையில் கிடைக்கிற பஜ்ஜி போண்டா மிக்ஸ் எல்லாம் வாங்கினீங்கன்னா ஹவு ஃபார் இட் இஸ் ஹைஜீனிக்குன்னு தெரியல. அதனால் பெட்டர் நம்ம வீட்டில் அரைக்கிற அந்த அரிசி மாவு, பிளெயினாக கிடைக்கிற கடலை மாவை யூஸ் பண்ணாலே ரொம்ப நல்ல ரிசல்ட் வரும். ஓகே. பட் அது உங்கள் ஆப்ஷன். ஓகே. இப்போ நான் அரிசி மாவு வந்து எடுத்துகிட்டு போகிறேன். அரிசி மாவு வந்து கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் இது. இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன்னு வைங்களேன். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஸோ கொஞ்சம் ரொம்ப நல்ல கிறிஸ்பாக வேணும் அப்படிங்கிறச்சு பார்த்தா இதை விட கொஞ்சம் இந்த கடலை மாவோட குவான்டிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இது 5 டீஸ்பூன் எடுத்துருக்கோம் அப்படின்னா இது ஒரு 4 டீஸ்பூன் நீங்கள் எடுத்தாலே போதும். ஓகே. அது ஒரு அந்தாசாக போட்டிருக்கேன் அளந்து. ஸோ இது வந்து இவ்வளோதான். இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாவு ரொம்ப ஜாஸ்தியாக போச்சுன்னா இந்த மிக்சர் தான் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த வெஜிடபிள் தட் இஸ் அந்த காலிஃப்ளவரோட அந்த டெக்ஸ்டர் ஃப்ளேவர் தெரியாமல் போயிடும். அதனால் இது எவ்வளோ ரெக்கையடோ அது மட்டும்தான் போட்டோம்னா இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். ஓகேவா? இப்போது அடுத்தது நம்ம ஆஸ் யூஷுவல் யூஸ் பண்ணுற அந்த பெருங்காயம் அது போட போகிறோம். அது நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கிறோம்.
தென் இதான் சொன்னேன் இல்லையா காஷ்மீரி சில்லி. உங்களுக்கு காஷ்மீரி சில்லி கிடைக்கல அப்படின்னா நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டால் இந்த கலர் வரணும்னா லிட்டில் பிட் கேசரி பவுடர் வந்து யூ கேன் யூஸ். இது காஷ்மீரி சில்லியாகவே இருக்கிறதுனால எனக்கு இந்த கலர் போரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை அப்படியே யூஸ் பண்ணுறேன். இது அவ்வளோவா காரம் இருக்காது, அதனால் நான் இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் ஆனால் நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிங்கன்னா 1 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ணணும், இல்லைன்னா ரொம்ப காரமாயிடும். ஓகே, இப்போ இதுக்கு தேவையான சால்ட் வந்து நம்ம ஒரு 1.5 டீஸ்பூன் அளவு போட போகிறோம். போட்டுட்டு அப்புறம் இஃப் நீடட் நம்ம எடுத்துகிட்டு போகிறோம். ஓகே, இன்னும் கொஞ்சம் ப்ளஸ் இதை வந்து ஒரு நல்ல ஒரு கிறிஸ்ப்னஸ் கொடுக்கறதுக்கு நான் எந்த சோடா எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. அதை ரொம்ப இன்னைக்கு யூஸே பண்ணாதீங்க, கடையில் தான் யூஸ் பண்ணுவோம். நான் வந்து வெறும் நார்மல் ஆவின் கீ இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இதுதான் வந்து இது நம்மளுக்கு கிறிஸ்ப்னஸ் கொடுக்க போகிறது, வேறு எதுவுமே கிடையாது. ஒரு ஆடட் அரோமாவும் இது கொடுக்கும், அவ்வளோதான். ஸோ இப்போ இதை வந்து நல்லா நீட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறோம். நம்ம இதை வந்து நல்லா வந்து இது மாதிரி மிக்ஸ் பண்ணுறோம். முதல்ல கையால் நல்லா பிசைஞ்சுக்குவாங்க. எல்லாத்துக்குமே கையே படாமல் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சரி வராது. கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அந்த கை மணம்ங்கிறது வந்து அதில் தான் வந்து கிடைக்கும். சரியா? இப்போ இந்த கீ அந்த இதெல்லாம் ஃபுல்லாக இதில் போய் மிக்ஸ் ஆகிடுது. இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அந்த காலிஃப்ளவரும் போட்டு நம்ம வந்து பொரிச்சு எடுப்போம். பாருங்கள், தண்ணி வந்து ஒரேடியே நிறையா பஜ்ஜி பதத்துக்கு இருக்கக்கூடாது, அதோட கரெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். பாருங்கள், இப்போ கெட்டியாக வருது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஊற்றப்படும். எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, பிகினர்ஸ் வந்து போகும்போது கிட்ட நிறைய குடகுடன்னு தண்ணி ஊற்றிட்டிங்க அப்படின்னா அப்புறம் அதை ஈடுகட்டுறதுக்கு திருப்பியும் கொஞ்சம் மாவு, திருப்பியும் கொஞ்சம் உப்பு இப்படி போட்டுகிட்டே வரும்போது அந்த குவாலிட்டி அவ்வளோ தூரம் நல்லா வராது. ஸோ இப்போ பாருங்கள், இது போட்டோம். எஸ், இப்போ இது ஓரளவு கெட்டியாக இருக்குது. இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து நீடட். இதில் இன்னும் கொஞ்சம் வாட்டர் வந்து நீடடாக இருக்குது. போட்டுட்டு நம்ம அப்புறமா அந்த காலிஃப்ளவரை அதில் போடப்போம். இப்போ நல்லா இதில் இது பண்ணிட்டோம். இந்த காலிஃப்ளவர் வந்து நான் அந்த தண்ணியில் போட்டோம் இல்லையா, அதை வந்து நல்ல ஒரு வாட்டி வந்து அலசியாச்சு. திருப்பி நல்லா வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். அந்த எதுவும் வேர்ம்ஸ்லாம் இருக்கா இல்லையா அப்படின்லாம் பார்த்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ பியூராக இருக்குது, அதில் எதுவுமே வந்து வேர்ம்ஸ்லாம் இல்லை. ஸோ இப்போ இந்த காலிஃப்ளவர்ஸ் எடுத்து இதில் வந்து போடணும். போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வந்து அதுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணியோ எண்ணெயோ ஊற்றி அதை சரி பண்ணணும். கொஞ்சம் மேலாக எடுத்துக்கோங்க. இன்னும் எவ்வளோ தான் வாஷ் பண்ணாலும் அதை திருப்பியும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து அதை பண்ணுங்கள். எஸ், இப்போ பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த ஸ்டேஜில் வந்து இஃப் யூ வாண்ட் யூ கேன் யூஸ் எனி ஸ்பூன் ஆர் அதர் திங்ஸ். ஸோ இப்போ பாருங்கள், இப்போ இந்த தண்ணி வந்து கரெக்டாகவே இருக்குது. ஓகே, இதுக்கு மேலே தண்ணி தேவையில்லை. இது இன்னும் கொஞ்சம் அந்த பஜ்ஜி பதத்துக்கு இருக்குது, வேண்டாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் கொஞ்சம் கடலை மாவு ஆட் பண்ணலாம். இல்லைன்னா அப்படியே வந்து போட்டு எடுக்கலாம். ஸோ இது நல்லா கிறிஸ்பாகவே வந்துடும், நோ டவுட் இன் தட். எனக்கு இதில் வந்து கொஞ்சம் வாட்டரியாக இருக்குது அப்படின்னு நான் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் வந்து இதில் கடலை மாவு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இதை ஆட் பண்ணால் என்ன நல்லா திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுது. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டால், அப்படியே வந்து ஒரு ஆயில் ஒரு பேனில் சூடு பண்ணி அதில் வந்து இப்போ என்ன பண்ண போகிறோம், கையெல்லாம் நம்ம வாஷ் பண்ணிடணும். நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு போகிறோம். ஸ்பூன் எடுத்துகிட்டு அதால் எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து போட்டோம் அப்படின்னா அழகாக வந்து ரெடி ஆகிடும். அவ்வளோதான். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் கொஞ்சோண்டு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துடணும். காரம் எப்படியா இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, சால்ட் இஃப் நீடட் யூ கேன் ஆட், அதர்வைஸ் ஒன்றும் பண்ண முடியும். அப்படியே அதோட நீங்கள் பொரிச்சு எடுக்க வேண்டியதான். இப்போ வந்து ஒரு பேன் எடுத்துக்கோம். ஒரு
இரும்பு இலுப்பச்சட்டி அது வந்து நம்ம எல்லாருக்குமே வந்து நம்ம என்னதான் நான்ஸ்டிக் அதெல்லாம் இருந்தால் கூட இந்த இரும்பு இலுப்பச்சட்டியில் இருக்கிற அந்த குட் திங்ஸ் வந்து நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால நான் அழகாக இரும்பு இலுப்பச்சட்டி யூஸ் பண்ணேன், அதில் எண்ணெய் வச்சுருக்கேன். இந்த பேட்டரில் போடுறதுக்கு இந்த கொரியாண்டர் லீவ்ஸ் கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதை வந்து போட போகிறேன். அதையும் நான் இதில் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணிட போகிறேன். ப்ளஸ் அதோட டெக்கரேஷனுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இதை வந்து ஒரு சின்ன ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன். இந்த பேட்டரை பாருங்கள், இப்போ நீட்டாக இது மாதிரி ஆகிடுச்சு. இதில் சால்ட் வெல்ட்டு நம்ம எல்லாமே செக் பண்ணியாச்சு, சால்ட்டு கலர் எவ்ரிதிங் ஓகே. ஸோ இதை வந்து இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிடப்போம். இந்த இதில் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. எப்போவுமே வந்து இந்த எண்ணெய் வந்து காஞ்சித்தா அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கொஞ்சம் செக் பண்ணிட்டு தான் வந்து போடணும். ரொம்ப காஞ்சித்து நீங்கள் முன்னாடியே வச்சுட்டீங்க, ரொம்பவே சூடாக இருக்குது அப்படின்னா சிம்மில் வச்சு இல்லை ஈவன் கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணிவிட்டு கூட நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதே சமயத்தில் காயாத எண்ணெயில் போட்டாலும் அது வந்து நல்ல ஒரு கிறிஸ்மஸ்லாம் வராது. அதனால் கொஞ்சமாக எடுத்து போடணும். இப்போ ஒரு சின்ன ஒரு பீஸ் எடுத்து இப்படி போடுறீங்க, பார்த்தீங்கன்னா பாருங்கள் உடனேவே இப்படி மேலே வரும். நல்லா இப்போ காஞ்சிதுன்னு அர்த்தம். இப்போ வந்து அப்படியே இந்த ஸ்பூனாலே எடுத்து நம்ம போடணும். கொஞ்சம் இந்த யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதை இந்த எண்ணெயில் போடும்போது பண்ணுறதுக்காக தான் நான் இப்போ ஸ்பூனால் காமிக்கிறேன். பெரியவங்களாம் ஈஸியாக கையால் போட்டு போயிடுவோம். அது வந்து கையில் எண்ணெய் தெளிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால போடணும். ஸோ இப்போ இந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு வந்து நம்ம வந்து அதை போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே லீவ் விட்டேன். அப்படி பண்ணிவிட்டு இப்போ நல்லா ஹை ஃப்ளேமில் கூட வைக்கலாம். நீங்கள் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அதில் ஒரு பொரிஞ்ச உடனே அப்புறம் மெதுவாக அதை ஸ்ப்ளிட் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக ஆகிடும். எடுத்த உடனே பண்ணிங்கன்னா அந்த கரண்டி பூரா எண்ணெயாக போயிடும். அது மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு. இப்போது இது மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துகிட்டு போகிறீங்க. எடுத்துகிட்டு ஸ்லோவாக இதை வந்து ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விடணும். ஜாகிரதையாக பண்ணணும். மெதுவாக இதை வந்து அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது அழகாக வந்து தனித்தனியாக வந்து பொரிஞ்சிடும். இப்போ ஏதாவது ஒரு இது வந்து ஸ்ப்ளிட் ஆகலை அப்படின்னா அதை உட்காந்து ஸ்ட்ரெயின் பண்ணி அதை அமுக்கி பண்ணக்கூடாது. எண்ணெயெல்லாம் மூஞ்சியில் தெளிச்சிடும். அதோடு விட்டுருங்க, பரவாயில்ல. ஸோ கொஞ்சம் பிகர் பீசஸாக இருந்தாலும் ஓகே தான். ரொம்ப போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப குட்டி குட்டியாக பொடியாக போயிடும். அதுவும் வந்து நல்லா இருக்காது. அதனால் ஓரளவு அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அது நல்லா பண்ணுவாங்க. ஓகே, இதை எப்போ எடுக்கிற பதத்துக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கி ஒரு அமைதியாகும். அந்த டயத்தில் தான் வந்து இதை வந்து ஒரு ஸ்ட்ரெயினரில் வந்து நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணணும். டிஷ்யூ பேப்பர்லாம் சில பேர் அந்த பெரிய மாடர்ன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஐ டோன்ட் திங்க் ஹவ் ஃபார் இட் இஸ் குட். நம்ம நீட்டாக வந்து இந்த ஓட்டையாக இருக்கிற பாத்திரம் இருக்குது இல்லையா, அதில் வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு அந்த எண்ணெயெல்லாம் வடிஞ்ச அப்புறம் எடுத்திங்க அப்படின்னா அதுதான் அருமையாக இருக்கும். ஸோ இப்போ இது பாருங்கள், இந்த அளவுக்கு அது அப்படியே பொரிய போகுது. அதுதான் இது மாதிரி இப்போ கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா இதுவாக இருக்கும். இல்லை இந்த நீங்கள் இந்த ஸ்பூனில் எடுக்கும்போதே ஒரு சின்ன ஸ்பூனாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டிங்கன்னா அது தானாகவே தனித்தனியாகவே அது வந்து பொரிய ஆரம்பிச்சிடும். அதுவும் தட் ஆல்சோ இஸ் ஒன் ஆஃப் த வேஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி இதை பொரிச்செடுக்கிறோம். இப்போ நல்லாவே பபிள்ஸ் வந்து இந்த எண்ணெய் கொள்கிற அளவுக்கு நம்ம வந்து இந்த பக்கோடாவை போட்டாச்சு, கோபியை. ஸோ இப்போ இதை நல்லா பொரிஞ்சு இந்த பபிள்ஸ்லாம் இல்லாமல் அமைதியாகும். அந்த டயத்தில் வந்து எடுத்து வச்சுக்கணும். கலர் சேஞ்ச் ஆகி ஒரு நல்ல அரோமா வர ஆரம்பிக்கும். அந்த டயத்தில் வந்து நம்ம அதை வந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த இது வந்து அழகாக வந்து அந்த சவுண்டெல்லாம் ஓசையெல்லாம் அடங்கிடுது. இந்த கலரும் வந்து ஒரு லைட் ப்ரௌனுக்கு வந்து சேஞ்ச் ஆகிடுது. அவ்வளோதான். ஸோ இந்த டயத்தில் வந்து நம்ம அதை வந்து எடுத்துடணும். எடுக்கும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா உடனே அடுப்பை வந்து சிம் பண்ணணும். ஸோ அந்த அடுப்பை வந்து இந்த கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுக்கணும். ஓரளவு பண்ணிவிட்டு இதை ஆல்மோஸ்ட் என்ன தான் அதில் கட்ட போகிறோம் அப்படின்னாலும் இந்த இழுப்பச்சட்டிலேயே தட் இஸ் அந்த பேன்லேயே வந்து அந்த எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு ஓரளவு எடுத்து அந்த வடிகட்டுற தட்டில் வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும். ஒரு 10 மினிட்ஸ் அதை வந்து விட்டுறணும், ரெஸ்டிங் டைம் கொடுக்கணும். அந்த ஆயிலெலாம் எக்ஸஸ் ஆயிலெலாம் மெதுவாக அந்த ஹோல்ஸ் வழியாக கீழே இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து ஒரு பவுலில் வந்து ஆட் பண்ணலாம். ஸோ அதுக்கு கரெக்டான ரெஸ்டிங் டைம் என்னவாக இருக்கும் அப்படின்னா அடுத்த 7 போட்டு அது முடியறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆகும் இல்லையா, அது நேரம் அது இருந்தால் போதும். அதுக்கப்புறம் அது ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டு எடுத்துட்டிங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே, அவ்வளோதான். அந்த இது வந்து ஓசை அடங்கினோடனே எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் எடுத்து ட்ரைன் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னா அருமையான காலிஃப்ளவர் பக்கோடா அல்லது கோபி 65 வாட் எவர் யூ கால் இஸ் ரெடி. தேங்க்யூ.